ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். நோ குக்கிங் சண்டே, நோ குக்கிங் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கேன். அது தமிழ் வந்ததுனால தமிழ் ஸ்பெஷல் ஆர்டர் போட்டதுனால பண்றேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? சிக்கன் ட்ரையா போன்லெஸ் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் குக்கர்ல என்ன இருக்கு? ரைஸ் அவனுக்கு பேக் பண்ணோம்ல, அதுக்காக சோர். We have sour. Now we have more food. நேற்றுக்கு வாங்கின பிரியாணியை இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆமா, நேற்று வாங்கினோம். இது வந்து ரிப்ஸு, பார்பிக்யூ சாஸ், மேக்கரோனி அண்ட் சீஸ். மிளகா இருக்கு, சாப்பிடுவானா? ஏன் மிளகா போட்டீங்க? மிளகானா ஏதோ போட்டிருக்காங்க, லைட்டாக தூயிருக்காங்க. தெரியல, அவன் சாப்பிடுவான். நம்ம சாப்பாடுனாதான் எல்லாம் சொல்லுவான். இது வந்து எப்போ வாங்குற இந்த ரிப்ஸு, நாட் ரிப்ஸு இருக்கு. அஞ்சும் இது அதிகம் ஒன்று மட்டும் தனியாக பிரிக்க வேணாமேன்னு பார்த்தேன். இல்லை, அஞ்சும் அப்படியே சேர்ந்தா இருக்காது. நல்லா தான் வச்சுருக்காரு. லும்பியா சிகரெட் மாதிரி இருக்கும், சுருட்டு மாதிரி இருக்கும். சிகார், தாத்தா சிகார் பிடிப்பாருங்க. பிடிச்சாரா? தாத்தா பிடிச்சது எந்த தாத்தா? எங்க அப்பாவுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பாவா? அப்பாவுடைய அப்பா பத்மநாபன். அவர் சிஸ்டர், அவர் நேவி கட்டு சிகரெட்டு. அந்த நேவி கட்டு ஒரு இருந்தது. இல்லாம போயிட்டாரு அமெரிக்கால இருந்து. நேவி கட்டு சிகரெட் அமெரிக்கால இருந்து பேரா வாங்கி கொடுத்திருக்கலாம். சரக்கு சிகார் அடிச்சிருப்பாரு அவர். சாரு, this is a whole fish. எடுத்து காட்டு. grilled fish. wow, பிரமாதம். பேசறீலுக்கு அப்படியே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல வந்து சூப்பரான மேக்கரல் கிரில்டு ஃபிஷ்ஷு, ஃபுல் மீன் அப்படியே கிரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாங்கினா நம்மளுடைய போக் ஸ்டிக்கு பசங்களுக்காக, அண்ட் சம் ரிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக் அண்ட் சீஸ். இதெல்லாம் தான் வீக்கெண்ட் சாப்பிட போகிறாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இந்தியன் மசாலாலாம் இருக்காது, பட் ஃபுல்லி குக்டாக இருக்கும். சால்ட் போட்டிருப்பாங்க, ஒரு பேசிக் சால்ட் பெப்பர் ஃப்ளேவரிங் இருக்கும். பட் அது போதுமானது, மோர் தென் இனஃப். ஃபிஷ்க்கு டேஸ்ட் தான் இருக்கும். எவ்வளோ இது? $12. That's all. பாம்பேனா $14, இது $12. அங்கேயே வாங்கிடலாம் போல இருக்கு, நம்ம வாங்கி செய்யறதுக்கு. சீக்கிரம் தீந்துருது, அதான் பிரச்சனை. பாம்பேனா தான் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் ரெண்டு கூட. இது ஒன்று, இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியாதுனால ஒன்று. சீக்கிரம் தீந்துருது. வாங்க 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 வாங்க, லைட்டா வாங்க. ஈஸியஸ்ட் ரெசிபி இது. மேபி குக் பண்ணுறது லைவாக அனுப்பி எடுக்கணும். என்ன சொல்றீங்க? சரி இல்லையா? இந்த கிரேவி வந்து இப்படி இதுவாகும், லைக் கான்சன்ட்ரேட். வத்தணும். வத்திருச்சுன்னா இறக்கும் போது ஐ புட் சால்ட் அண்ட் பெப்பர். நாட் பெப்பர், சால்ட். பெப்பர், பெப்பரும் சோம்பியும் வந்து வறுத்து அரைச்சி வச்சுட்டு அதை எடுத்து மேலே போடுவோம். இது வந்து எத்தனை 4 விசில் சோனா மசூரி. இன்ஸ்டன்ட் பண்ண பண்ணுறது இல்லை இப்போலாம். ரொம்ப நேரம் எடுக்குங்க. டெய்லி இது அதோட ஃபஸ்ட்டாக இருக்கா? அது இந்தியாவில் எல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும். எனிவே குக்கர் ரைஸ் அவன் சாப்பிடுவான். நம்ம என்ன வடிச்சு சாப்பிடுவோம், எல்லாம் ஓகே ரூல்ஸ். அவனுக்கு அப்படி கிடையாது. சரி ஓகே, ப்ளஸ் மண்டே டு ஃப்ரைடே நம்மளுக்கு மட்டா ரைஸ்க்காக உழைக்கிது இன்ஸ்டன்ட் பண்ணுறது. அது கொஞ்சம் ரெஸ்ட். இது ஈஸியாக டக்குன்னு ஆயிடுது. இது ஒயிட் ரைஸ் மக்களே, இது மட்டா ரைஸ் இல்லை. மட்டா ரைஸ் நம்ம அதில் தான் பண்ணுவாங்க செய்யுது. இந்த கேட்ச் எப்படி பண்ணுறீங்க? இது ஸ்பூன் போட மறந்துட்டாங்களே. ஆமாம், அது எல்லா வாட்டியும் நீ மறந்துடுறியா ஸ்பூன் போட? It's good. Yeah. We ribs good. மிளகாத்தூள் சாப்பிடுவானா கேட்டீங்க, சாப்பிட்டானே.
அது மிளகாத்தூளானே தெரியல, பெப்ரிக்காவாக இருக்கும். என்னது அது? சில்லி. அதிசயமா நேற்று மட்டன் சாப்பிட்டான் பிரியாணிலேருந்து. மாறுறான்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ரைட். இஸ் பிகமிங் ஸ்டார்டிங் டு லைக் அம்மா ஃபுட். நாட் அம்மாஸ் ஃபுட், ரெஸ்டாரண்ட் ஃபுட். அது கூட லைக் அம்மா ஃபுட். நல்லா இருக்காது. Mac and cheese. Does it have bacon? No bacon? Then I don't like it. Oh, you like it? Yeah. You like with bacon? Olive garden மாதிரி இருக்கு. அங்குடா. மேக் அண்ட் சீஸ் நல்லா தான் இருக்கும். உண்மையாவே ஆலிவ் garden மாதிரி இருக்கு. ஆனா தவிர்க்கு வாரம் கிடைக்கும். அது நிறைய கிடைக்கும். டேஸ்ட் வேற வேற டேஸ்ட் இருக்கும் மேக் அண்ட் சீஸ். Is it good, Tavin, or not? Yes, good. சீரகம், சோம்பு, மிளகு, சோப், ஜீரா, cumin, fennel, black pepper. அதை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. மதர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. கலர் மாறும் பாருங்க போட்டோம்னா. இப்படி டார்க் ஆயிரும். கொஞ்ச நேரம் வச்சோன்னா அந்த தண்ணி எல்லாம் கையில் வச்சா தப்பு தப்பு ஆகும். சரி, வெக்கம் வந்துருது. உடனே வெக்கம் வந்துருது. உனக்கு வேணும் மேங்கோ ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கோ, 2 பேருக்கும். கெட் 2 glasses ப்ளீஸ். ஒன் மோர் ஊத்துறா, 1 more ஊத்து. ஊற்ற மாட்டான். என்ன வெக்கம் படுற ஊற்றுறதுக்கு மேங்கோ ஜூஸ். எனக்கு அப்படியே பார்க்கும்போது அழகு பிரியாணி சூடு பண்ணி. ஆமா. நேற்று நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து பாக்கி இருக்கிறத நாங்க 2 பேர் சாப்பிட்டோம். இதை வந்து மைக்ரோவேவ்ல சூடு இது பண்ணி ஃபிஷ்ஷோட சாப்பிட வேண்டியது. போன வாரம் அதை சாப்பிட்டோம்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலி பேம்பனும் இது எப்படி எனக்கு தெரியல. சாப்பிட்டா தான் தெரியும். இப்போ This is the ghee. I always make ghee specific. எல்லாம் குட்டி குட்டி டப்பா. இது என் பெரியம்மா கொடுத்த டப்பா. எங்க அம்மாக்கு, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. This is the ghee 1, ghee 2, ghee 3, ghee 4. வெளியே இருக்கலாமா ஃப்ரிட்ஜில் வைக்க? வெளியே இருக்கலாம். நான் உள்ள வச்சிருவேன் எடுத்து தேவைப்பட்டா. ஆனால் இது வந்து சம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன், போட்டு வச்சுருவேன். அந்த யாராவது வேணும்னு எனக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் அரைக்கிறேன்ல, அதை எடுத்து டப்பாவில் வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நீ இறக்கும் போது பார்த்துட்டாங்களா கேட்பாங்க. நீ அரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கூட கேட்பாங்க, கொடுத்துருவேன். இல்லை நீ போட்டு வச்சிருக்கேன்னா கொடுத்துருவோம், கேட்பாங்க கண்டிப்பாக. அப்படி கேட்க மாட்டாங்க. சில பேர் ரெகுலரா வீட்டுல செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு செஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது கொடுத்துடலாம்ல, அதுக்காக. ரெகுலரா கன்சியூம் பண்றவங்க அவங்களே பண்ணிப்பாங்களா அப்படின்னு பாருங்க. ஓ மை காட். அப்படியே சாப்பிட்டு பரட்டி சாப்பிட்டாலும் மிளகு ரசத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணவே முடியும். ஐயோ போன எங்க அப்பா திருப்பி வந்துடுவார்.
Gunasegaran is looking down on this. Praveen, உனக்கு தான் இங்க is getting ready. Yes. சிக்கன் உனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த போன்லெஸ் சிக்கன். குழம்பு பிடிக்கும் of course. Right? சப்பாத்தியோட you can have some. I can also pack some with தயிர் சாதம். இப்போ அவனுக்கு பேக் பண்ணுற பழக்கம் கொண்டு வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு நான் போட்டு இப்போ அனுப்பி விட்டுறேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியோட நாளைக்கு வந்து தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. பாய் will eat. Actually பொட்டேட்டோ கூட இருக்குல்ல? ஆமாம் பொட்டேட்டோ ஃப்ரை போதுமா? இன்னும் ட்ரை ஆக்கணுமா? இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அவனுக்கு. ஆமாம் அவனுக்கு வேணும். இல்லை அப்படியே எனக்கு ஓகே தான், அவனுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தான். ஓகே அப்படியே விட்டுரு. ஆமாம் ஏன்னா இது இதுவாகும். சுண்டுமா இல்ல அந்த கட்டியா திக்காவும். இது அவ்வளவுதான், இதுக்கு மேல சுடாது, திக்காயிடும். அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். சரி சாப்பிடலாம் நம்ம. காஃபி மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு வச்சுட்டேன். பிரியாணி சூடு பண்ணிட்டேன். பவினுக்கு ரைஸ் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சாதத்தை போட்டு கொஞ்சம் சட்டியில் பரட்டிட்டேன்னா பெஸ்ட். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல ஸ்பைசியாக அந்த பெப்பர்லாம் போட்டு ஆத்தூ கலர் ஈஸோட சாப்பிடலாம். சட்டி சோறு சாப்பிட்றவங்களுக்கு இதோடைய அருமை தெரியும். கருப்பு சிக்கன், கருப்பு சிக்கன் மறக்கா வினோத்? கருப்பு சிக்கன் தான் இது. இதுக்கா அப்ரூவ் பண்றீங்களா? Do you approve the message? Yep. Do you approve the message? Let's see. I put a few pieces here. இந்த சட்டிலே சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குல்ல. எத்தனை பேருக்கு சட்டி சாதம் பிடிக்கும் சொல்லுங்க. Okay, let's eat, Vinod. Munch. காஃபி போடுறேன். ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ஒரு புதுசாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வினோதுக்கு ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா? ஆமாம், நீ பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன், நானும் கூட சேர்ந்து பண்ணிப்பேன். சரி, எனக்காக, வினோதுக்காக இல்லை, எனக்காக கொடி இடை ஆக்குறதுக்காக. நீ காசு கொடுத்து வாங்கியிருக்க, அதை முதல் சொல்லு. அதானே சொல்ல வரேன். சொல்லிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் நீ சொல்ற தோனியை பார்த்தாவே அதோ அட்வர்டைஸ்மெண்ட். நானே வாங்கியிருக்கேன் சொந்த காசு போட்டு $143 $143 போட்டு வாங்கியிருக்கேன். ட்ரெட்மில் வந்து கராஜில் இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கும், அந்த ட்ரெட்மில்ல போய் நடக்க முடியாது. இன்னொன்று, ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டு என்னால் நடக்க முடியல. வெளியில் போய் நடந்தானா அச்சுன்னு தும்பிக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கும் அலர்ஜி ரொம்ப மோசமாக இருக்குது. என் காது டமாரா வேறு அவுட் ஆகிடுச்சு, அதனால் வெளியில் போக முடியல. ஸோ இது வந்து டிவி பார்க்கும்போது என்னோட வீடியோ 40 minutes பாட்காஸ்ட் போட்டு நானே என்னை பார்த்துட்டே நடக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னொன்று, ரொம்ப நாளாக இது பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ஆசையாக இருந்தது. அது வாங்குறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதனால இது பேர் வந்து காம்பேக்ட் ஸ்ட்ரைடர். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன், திஸ் நாட் அ ப்ரொமோஷன், திஸ் நாட் அ ப்ரொமோஷன். அனதர் திங், கமெண்ட் போடுறவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து காசு வாங்கிட்டு கமெண்ட் போடுறேன்னா you have to tell that to the restaurant owner. Tell them to pay me. No one is paying me. Only this man is paying for my food. Ask them to pay me. If somebody wants to collab, you can pay me. I am happy. I will take money and I will promote you. Because it's the job of influencer. Unfortunately, they are not paying me. If at all they are going to pay me, I will let you know that it is paid. And we always post the bill. எண்டில் பில்லு போடுவோம், நீங்கள் பார்க்கலாம். ஐட்டம்ஸ் பேர், நம்பர், மெனுலாம் போடுவோம். ஸோ அதனால் பெய்ட் ப்ரொமோஷன் என்ன அர்த்தம்னா, உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 5,000 1000 whatever அந்த பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படிலாம் யாரும் இந்த ஊரில் இன்னும் ப்ரொமோஷன் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுற பேட்டர்னில் நான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது இன்ஃப்ளூயன்சர் கூட அப்படி அன்னைக்கு கூட ஒரு குரூப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசும்போது அதான் சொன்னாங்க, நோபடி பேஸ் யூ to do this. சில சாப்பாடு கொடுப்பாங்க ஃப்ரீயா, அது அப்ஃப்ரண்டா கொடுத்தாங்கன்னா நம்ம போடுவோம்.
ஆமா. இப்போ என்ன நடக்கும்னா சம்டைம் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்றத பார்த்து நம்ம vloggerன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் கொடுத்தா போதும், இல்லை நீங்கள் பே பண்ண தேவையில்ல அப்படி சொன்னால் அப்படி வேணால் சில பேர் சொல்லுவாங்க, தவிர அது இன்டென்ஷன் கிடையாது. நம்ம வாங்குற ஒரே ஒரு வாட்டி அதுவும் ஒரு சர்பத் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சர்பத் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவோம். அந்த சர்பத்தை நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு கப் பாயசம் தராங்கன்னா அது பெய்டு ப்ரொமோஷன்ல இல்ல. பெய்டு ப்ரொமோஷனுக்கு மீனிங் நான் சொல்றேன். இப்போ இது பெய்டு ப்ரொமோஷனா என்ன அர்த்தம்னா, இதை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு பைசா தருவாங்க, பெய்டு ப்ரொமோஷன். அதுதான் பெய்டு ப்ரொமோஷன். இப்போ என்னோட டாசியர் இருக்குல்ல, தே பே மீ டு ப்ரொமோட் அண்ட் ஐ ஆல்சோ யூஸ் த ப்ராடக்ட். இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் டூ தட், பட் ஐ லைக் த ப்ராடக்ட் அண்ட் யூ யூஸ் இட். எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ், எவ்வளோ மெயில் வந்துட்டே இருக்கும், ப்ராடக்ட் இதை அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன் வச்சுக்கோன்னு. ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. நல்லா நம்ம யூஸ் பண்ணாத நம்ம கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் யூடியூப், இப்போ மற்ற யூடியூபர்ஸே பெய்டு வீடியோ போட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்கன்னா தட்ஸ் தேர் ஜாப். அவங்க சாப்பிட வேண்டாமா? அவங்களோட பிரெட் அண்ட் பட்டராக நிறைய பேரோட ஃபேமிலியில் இதுதான் அவங்களோட மெயின் ஜாபாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அதை சாப்பிட்றதுக்கு அந்த ப்ரொமோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்ஃப் எக்ஸல் ஆட் பார்த்தேன், எல்லா ப்ரொமோட்டரும் ஒரே சர்ஃப் எக்ஸல் ஒரே மாதிரி இருக்கு. பிகாஸ் தோஸ் பீப்புள் வில் டெல் யூ திஸ் இஸ் ஹவ் யூர் சப்போஸ் டு போஸ்ட், திஸ் இஸ் ஹவ் யூர் சப்போஸ் டு மேக் ஸ்கிரிப்ட். ஆமா, நீங்க அப்படியே ஆக்ட் பண்ணுவோம். வந்தோடனே ஓப்ஸ் மேலே கொட்டிட்டேன்னா ஐயோ தொடச்சிட்டு உடனே சர்ஃபுக்கு சொன்ன கரை நல்லது அப்படின்னு பேசலாம். நான் ரெடியாக தாங்க இருக்கேன். யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கொடுங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அகைன் கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் ஐ வாண்ட் டு லெட் யூ நோ, நீங்கள் கமெண்ட் போடுங்க, ஜாலி தான். இல்லை காசு கொடுத்தா நல்லது தானே, கொடுக்க மாட்டாங்களே மக்கள். இல்லை நான் இது நான் சொல்லும் போது அந்த ஒரு கமெண்ட் வந்ததுல, அது இங்கே போடுங்க, இங்கே போடுங்க பார்க்கட்டும். அந்த ஒருத்தர் போட்டாங்க, தப்பு இல்லை, பாலாஜி சம்திங் அவர் பேர், பாலாஜி. உங்கள் என்ன எனக்கு பிடிக்கும், நீங்கள் அதை வந்து அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணுங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டு கமெண்ட்டில் போடுங்க, சைந்தவியை கூப்பிட்டு தயவு செஞ்சு காசு கொடுங்கன்னு. நான் உடனே வந்துட்டேன், பாலாஜி சொல்லிட்டார் வந்துட்டேன் அப்படின்னு போகிறவங்க சொந்த செலவில் இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்து இப்போ சாப்பிட்டோம்ல அதை பர்ன் பண்ணுறதுக்கு என்ன வேலைன்னு பார்ப்போம். இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. நானாக வந்து ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்து தான் டிவி ஆசி நாட் டிவி மாதிரி நானே டிவியில் பார்த்தேன். அம்மாடி லான் மூவர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் இருந்தது, அப்போவே சயின்டிஃபிக் யூஸ் பண்ண. இது வந்து மினி எலக்ட்ரிக்கல் இல்லை, என்ன மாதிரின்னு சொல்லிடுறேன். இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறது யார் தெரியுமா? வினோத். ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்யூப்மெண்ட்னு சொல்லி வாங்கினது நான் தான். இதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், என்ன செருப்பால் அடிங்க, எதுனா எனக்கு செருப்பால் அடிங்க. ஏற்கனவே உன்னைய தம்சம் பண்றதுக்கு மக்கள் வெயிட் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் உடனே பாவம் போட்டு அடி, நீங்க பாவம் நினைக்கிறாங்க, அடி வகத்து சொன்னாங்க எல்லாரும், சும்மா பாவம் சொல்ல. மோரோவர் மக்களே, ஐ வாண்ட் டு மோட்டிவேட் யூ, தட்ஸ் வை ஐ அம் டூயிங் திஸ். சாப்பிட்டாலும் நம்ம சுகர் லெவல் எல்லாத்தையும் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். ஜஸ்ட் பீப்பிள் நினைக்கிறாங்க, இன்னொருத்தங்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கே வியாதி வந்து சாப்பிட போற, குண்டாயிடுவேன், வெடிச்சிருவேன் அப்படின்னு. மக்களுக்கு வந்து நம்ம கேலரி பார்த்துட்டா சாப்பிட்றோம், பிளஸ் நம்ம சுகர் லெவல் பார்த்துட்டே இருக்கோம், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம், தெரியாது. என்ன காலி பண்ற எண்ணம் உனக்கு இருக்கா? சயின்டிஃபிக் வந்து A1C 5.1 தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5.9 ரேஞ்ச் வந்து. எப்படி உங்களுக்கு 5.1 தான் இருக்கு? பொய் சொல்றீங்களா? ரிப்போர்ட் பொய் சொல்றீங்களா? அது யார் வேணா என்ன வேணா பேசிக்கிட்டோம், நம்ம பாயிண்ட் நம்ம தான் தெரியும் சொல்ல முடியும். பணம் வாங்கிட்டு பண்றாங்க, பணம் கொடுத்தா நான் வேணும்னு சொல்றேன், யாருமே கொடுக்கல, எல்லாரும் என்கிட்ட காசு தான் வாங்குறாங்க. இது எப்படி இருக்கு? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். ஆமா, அது பார்த்தோம்ல. இது நீ பிடிச்சிட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே நீ காலுக்கு நடக்கும்போது கைக்கும் ஆர்ம்ஸ் குறையும், ஆர்ம்ஸ் குறையும் பண்ணு. ஆனா நான் பண்றேனா இல்லையா? நீ பண்ணுவ, நான் பண்றேன்ல. சைன்டை வந்து இப்பதான் அந்த ஸ்டாண்டிங் புஷ் அப் சொல்லியிருக்கேன், அதனால சைன்டை டெய்லி ஸ்டாண்டிங் புஷ் அப் வீணா இருக்குப்பா. பாக்குறேன் நானும் கீழே விழுந்துறால எதுவும். ஓகே, வீல் வைக்கிற மாதிரி வை, கரெக்டா வைக்கல. அடியில் இருக்கிறத எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இது எடுத்துரு, அதை எடுத்து அடியில் இருக்கிறத எடுத்துரு. இல்ல இது வந்து நானே ஒரு டம்மி பட்டாசு, என்னாலே இதை தூக்க முடியுதா பாருங்க, அவ்வளவு லைட்டா இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு என்னன்னா வினோத் என்னோட ஒல்லியாயிட்டு வரோன்னு பயம்.
சயின்ஸ் இது ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே நான் சொன்னேன் ஏய் நான் 50 பவுண்டு குறைஞ்சாதான் உங்க லெவலுக்கே வருவேன்னு சொல்றேன் அம்மா மாட்டேன். என்னோட கொடிக்கு அவர் வந்து போட்டியா வந்துட்டாருன்னா கொடி என்னது இது தட்டு மாதிரி இருக்கு அது முன்னாடி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது மெட்டல் தட்டு. ஓகே ஏய் யாராவது இன்ஸ்பயர் ஆகி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஓகேயா இந்த பிராண்ட் வேணா வாங்கிக்கங்க. இந்த பிராண்ட் தான் வாங்கணும். நான் பார்த்ததுல இதான் பண்ணேன். இல்ல இல்ல நான் அவங்களுக்கு சொல்றேன். அப்புறம் நம்ம என்ன ப்ரோமோட் பண்ணல இந்த பிராண்டே எதுவுமே. ஏன்னா இவனுங்க எதுவும் தரல நமக்கு. பேர் வந்து போட்டுருமா எனக்கு தெரியாது. பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் எடுத்து பாரு. சரி இப்போ டைம் லாப்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபிட் பண்ணலாம். ஷூர். ஃபிட் பண்ணிட்டு ஏறி நின்று கட் பண்ணாம யார் பண்றா பாருங்க. ஏய் அசிஸ்டன்ட் ஹலோ சொல் மேம். ஹலோ. திஸ் இஸ் கால் டைம் லாப்ஸ். வயசானவங்களாம் கண்ணாடி எடுத்து போடும். அப்போ எனக்கு தெரியாது. இப்போ ஏதாவது படிக்கணும் சின்ன சின்ன வார்த்தை பார்க்கணும்னா கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு. எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைலாக் சொல்றதுக்கு. வாங்க வினோத் வாங்க இப்போ வாங்க. நாங்கெல்லாம் போடும்போது சிரிச்சிங்கல்ல. ஸோ இங்க வந்து பில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து வில் கட் டு டைம் லாப்ஸ். ஸோ முடிஞ்சிடுச்சு. இது வந்து 2 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று உட்காந்து பண்ணலாம் சீட்டட் பொசிஷன், ஒன்று வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸ்டாண்டிங் பொசிஷனில் எல்லாமே மேனுவல் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. யூ ஹவ் டு ஆல்வேஸ் மவுண்ட் வென் இட்ஸ் த லோவஸ்ட் பாயிண்ட். அதாவது பெடல் வந்து கீழே இருக்கும் போது தான் நீங்கள் யூ ஹவ் டு மவுண்ட்னா ஏறணும். இதில் தேர் சேயிங் ஏதாவது ஒரு சேரோ இல்லை ஏதாவது பக்கத்தில் வச்சுட்டு பிடிச்சிட்டு இறங்கும் போது கேர்ஃபுல்லாக இறங்குங்க. இது வந்து திஸ் வாஸ் டிசைன்டு ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வெரி எல்டர்லி. அவங்களால வெளியில போக முடியாது, அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணாங்க. ஏன்னா தே வாண்ட் நீஸ் டு பி லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லான ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும் இது அவங்களுக்குன்னு. ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இல்லை டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தால் நல்லது. ஒரு 20 minutes ஆஃப் மூவ்மெண்ட் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணால் நல்லதுன்றதுனால அது பண்ணாங்க. இஃப் யூ ஆர் ஹைக்கிங் பர்சன், உங்களோட நீயை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அந்த அஜிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா வீட்டில் சும்மா உட்காந்துருக்கும் போது டிவி பார்க்கும்போது ஒரு 20-30 minutes நீங்கள் இது பண்ணலாம். இன்னொன்று சாப்பிட்டுட்டு ப்ரீ டயபெட்டிக் இப்போல்லாம் வந்து நடக்க சொல்லுவாங்கல்ல, கரெக்ட். வெளியெல்லாம் போக முடியலன்னா அட்லீஸ்ட் உட்காந்துட்டு வி கேன் டூ சம் ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன சொல்கிறேன்னா காஃப் மசில்ஸ் தான் வந்து அப்சர்வ் த மோர் சுகர், அந்த இதை சொல்கிறேன், குளுக்கோஸ் சொல்கிறேன். ஆமாம். அண்ட் முக்கியமாக பீப்புள் ஹூ ஹேவ் ஆர்த்தரைட்டிஸ் ஆர் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டில் இதை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ நான் கேட்பேன் இது என்னத்துக்கு பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னால் வெளியில் போய் பண்ண முடியாது, ஸோ லோ இம்பாக்டுக்காக நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? இந்த கம்பெனிக்காரன் எனக்கு இந்த ப்ராடக்ட் உனக்கு இன்னொரு வேற ஒரு ப்ராடக்ட் அனுப்பிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன் இது வந்து ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் மை செல்ஃப். எவ்வளோ செலவு பண்றதுனால எனக்கு எப்பவுமே இது மாதிரி நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். இப்பதான் கொஞ்ச நாளா தான் நான் டிவி இங்க உட்காந்து பாக்குறேன். நான் டிவி பார்க்க மாட்டேன். ஸோ இப்போ நான் ஏதாவது வீடியோ பார்க்குறேன், ஏதாவது பார்க்குறேன்னா இங்கே போட்டுட்டு ஐ கேன் டூ இட் ஹியர் and sit and watch, or at least some motivation to do something. So let's see. இப்போ வந்து always shoe போட்டுக்கணும். You have to wear shoes so that you know உங்களுக்கு less impact இருக்கும். என்னோட ஒரிஜினல் பொசிஷன் இங்கே தான் வச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நான் வெயிட்டே தூக்காத ஆளு, எனக்கே இதை தூக்க முடியுதுன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் as bad. ஸோ இது மேலே வச்சு தான் பண்ணணுமா இல்லை மேலே வச்சு பண்ணணுமான்னு எனக்கு ஐ டோன்ட் நோ. எது மேலே வச்சு பண்ணணும்? இது மேலே does it need like a rug or something? தேவையில்லை, உனக்கு வேணா வச்சுக்கோ. Just to protect the ஆமாம், டைல்ஸ் எல்லாம் மேலே இதுவாக கூடாதுன்னா நீ கேன் கீப் இட் ஆன் த ஃபோம். கரெக்டாக இருக்கு. ஷூ போட்டுக்கலாம். இதை பிடிச்சிக்கணும். இங்கே வந்து டிஃப்ரெண்டான செட்டிங்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ், கேலரி, ஸ்டெப் கவுண்டர், டைம் எல்லாமே. இதுல வந்து இதோடைய டைட்னஸ், அதாவது லோட் இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிட்டு ஏற சொல்றாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்து நிற்கிறீங்க. இப்படிதானே? இந்த டைரக்ஷன் தானே இல்லை பின்னாடி டைரக்ஷன்? ஏறு கரெக்ட் தான். ஸ்லோவாக பண்ணு. ரெஸ்டன் குறைக்கட்டுமா ஒரு நிமிஷம்? ஓ இன்க்ரீஸ் பண்ணீங்களா? இல்லை நான் எதுவும் பண்ணல, பட் டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்கு.
பண்ணு எப்படி டைட்டாக இருக்கு. காலை ரொம்ப தள்ளி வச்சுட்டேனா? ட்ரை பண்ணு. ஓ ரிவர்ஸ்ல பண்றேனா? ஏன் ஆடுது? ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணுமோ? எப்படி வேணா பண்ணலாம்ப்பா, 2 டைரக்ஷனையும் பண்ணலாம். 2 டைரக்ஷனையும் பண்ணலாம் இது. இல்ல ஏன்னா இது வந்து ஆமா, இப்படி பிடிச்சி இது பண்ணுவாங்க. இப்படி பிடிச்சி அந்த கயிறை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இல்லையே அதுல நீ அப்படி ஏறு. இல்ல அப்படிதான் பண்ணாங்க, நான் பார்த்தேன். ரெண்டு வழியும் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம் போட்டிருக்காங்க. அதுல போட்டிருந்தது. பேப் நான் சொல்றது எப்படி வேணா பண்ணலாம். அதுல படிச்சு ஃப்ரண்ட்டும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம். நான் பார்த்தேன் வீடியோவே. படிச்சு பாருங்கன்ற. ஏன் ஆடுது? எனக்கு அது மேபி ஈவனா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ தரையில வைக்கட்டுமா அப்போ? ஷூர். இல்ல ஒரு சைடு பேக் நீ ஏறிடப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணு, அப்பதான் தெரியும்ன்ற. ஆமா ஆடுதுல்ல. ஆடுதுன்னா கரெக்டா வச்சு பண்ணினா ஆடாது. ஓகே ரெடி. ஒருவேளை நான் ரொம்ப பூ போல இருக்கிறதுனால அந்த இதை பிடிச்சிக்கோ பேலன்ஸ்க்கு. இதையா? ஒரு இதை பிடிச்சிக்கோ அட்லீஸ்ட் இப்போதைக்கு. என்ன உனக்கு அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் நிக்கணும்ல. ஏறு ஏறு. மை பாயிண்ட் இஸ் அந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, இல்ல முன்னாடி வச்சுக்கணுமா காலை? பண்ணுப்பா, உனக்கு அந்த ஃப்ளோ வந்தால் தான் அது சரியா வரும். நான் வேணா பண்ணி ட்ரை பண்ணட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, பேக்கில் பண்ணுறேன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் தூக்குதுன்றதான் என்னோட பாயிண்ட். அது ஃப்ளோ கரெக்டாக பண்ணேன்னா தூக்காது, அது ஸ்டக் ஆகிற மாதிரி ரொம்ப இருக்கனால. முன்னாடி வைக்கக்கூடாது, ரொம்ப பின்னாடி வைக்கக்கூடாதா? இப்படி வைக்கணுமா? to find the flow. ரெண்டு லெக்கும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பொசிஷன்ல இருக்கா. ஒன்னு ஃப்ரண்ட் பேக்னா பேலன்ஸ் இருக்காது. ஏன் தூக்குது? நீ ஒரு சைடு சாயிர நேரா நின்னு லெக் மட்டும் தான் மூவ்மெண்ட் கீழ மேல போணும். I don't want to fall right. அதுக்கு தான் உட்கார்ந்து பண்ணனும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். Okay, one second. உட்கார்ந்து ட்ரை பண்ணு. It's possible to do it when standing also, right? இங்கே பண்ணுங்க, சேர் போடலாம். போடு. சேர் போடலாம். இத படி ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்றேன். ஒரு செகண்ட் நான் ட்ரை பண்றேன். புடிச்சுக்கோங்க. See? இது கீழ தான் இருக்கு. I think balance இல்லன்னு நினைக்கிறேன் வினோத், ஃப்ளாட்டா. one second. அதாவது பிடிக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கணும்ப்பா. பிடிக்காம பண்ணனா உனக்கு உட்கார்ந்து பண்றது தான் பெஸ்ட் இதுக்கு. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி இது அந்த இது வரணும் சார், உனக்கு அந்த ரிதம் கிடைக்கணும். ஆனா உட்கார்ந்து பண்ண முடியுமா? உட்கார்ந்து பண்ணலாம். ரிதம் கிடைக்கலாம் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணினா ஒண்ணுமே ஆகாது. நீங்க எப்படி ஆடாம நிக்கிறீங்க? ஓடிமே ஆடாம நான் மட்டும் ஏன் இப்படி ஆடுறேன்? அதுக்கு ஸ்லிம்மா கொடி இடையா லைட்டனா? அதுக்குள்ள அன்பாக்சிங் பண்றதுக்குள்ள கொடி இடையா லைட்டனா? உங்களுக்கு ஆடவே இல்ல? ஆடுது பா, ஒன் சைடு பண்ணனா ஆடும். ஏதோ ஒரு சைடுல பிரஷர் போட்டா இல்ல வினோத், ஆனா இங்க இருந்து நான் பாக்குறேன்ல கீழ இருக்கிற தட்டு ஆடிட்டே இருக்கு. இல்ல பா, ஆடாம நான் பண்ணனா நான் பேலன்ஸா ஸ்ட்ரைட்டா தான் பண்ணும். ஒரு சைடு அப்படி பண்ணி இப்படி பண்ணனா அப்போ லிஃப்ட் ஆகும் பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி. ஆனா உட்கார்ந்து பண்றது ஈஸிப்பா. ஓகே வெயிட் பண்ணுங்க, இப்ப பண்ணுவோம். அங்க முன்னாடி பண்ணலாமா? அதான் சொல்றீங்க. ஓகே ரைட், ரெடி. தூக்கிட்டு வாங்க. ப்ளஸ் தரையில போடுறது பெஸ்ட். நீ டைரக்டா அப்போ உனக்கு இம்பாக்ட் கார்பெட்டா ஓகே தான். தரையில கிராக் ஆயிடக்கூடாதுனால ஐ வாண்ட் டு. நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணு. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சைடுல வச்சுறேன். இப்படி இருக்கு. வெச்சிட்டு பண்ணிடலாம் தான். ஹைட்டான சேர்ல உட்காரணும். ஹைட்டான சேர்ல உட்காரணும். ஹைட் சேர் போட்டு இப்படி பண்ணலாம். ஹைட் சேர்ல போட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதான். இல்ல பில்ல வச்சிட்டு கூட உட்கார்ந்துக்க. ஹைட்டான சேர்ல உட்காரணும். அந்த சேர் கூட போட்டுக்கங்க. அது லெவல் கூட கேட்கலாம். நீல வெளிய வைக்கிறீங்க. சோ தட் ஹைட் சேர் போட்டு ட்ரை பண்ணலாம். ஹைட் சேரா? இந்த சேரா? நம்ம ஹைட்ராலிக்ஸா? இல்ல இத போட்டா ரெடிங் தெரியும். ஹைட்ட கம்ப்ளீட்டா குறைச்சிடுவீங்களா? ஆமா, அது தெரியும் ப்ரோ. ஹைட் இது லைட் பக்காவா வரணும். பாயிண்ட் வந்து உங்க கால் வந்து has to be மூவ்மெண்ட் ரைட். இருங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட கால் எடுங்க. இது கரெக்ட் ஆக்சுவலி இருக்கு. ஆங்கிள் மட்டும் வெச்சிட்டு சூப்பரா இருக்கு. கால் மூவ்மெண்ட் இருக்கும். டிவி பார்த்துட்டு இப்படி பண்ணலாம். முட்டிலே வராது ஆக்சுவலி. Are you happy? Are you happy? Belated birthday wishes.
belated birthday wishes to you. No, thank you. உனக்காக வந்து டக்குனு எனக்கு மாத்தி விட்ட. இல்ல எனக்கும் நீ தான். நீ கொஞ்சம் ட்ரை பண்ணது. எனக்கும் தான். ஏய் ஜாலியா இருக்கு பா. அதான் சொன்ன ஒழுங்கா உட்கார்ந்து பண்ணு அவ்வளவுதான். டைட் ஆனா கொஞ்சம் டைட் இருக்கு. டேய் நார்மலா ஃப்ரீயா தான் இருக்குப்பா உனக்கு நீ பண்ண வந்துரும். ஏ ஹார்ட் ரேட் ஏறுதுனா? ஹார்ட் ரேட் ஏறுதா? சோ பேசிக்கலி இந்த செவுத்துல பண்ற மவுண்டனை வந்து இதுல பண்ண சொல்றீங்க. கரெக்ட்டா? இந்த செவுத்துல ஒரு மவுண்டன் பண்ண வைக்கிறீங்க. அது வேற. இது வந்து ஜஸ்ட் எலிப்டிக்கல் வாக்கிங். காஃப் அண்ட் லெக் மசில் முட்டி மெயினா இல்ல காஃப் லெக் மசிலுக்கு ஒர்க் ஆகும். நீ பிரஷர் நீல போட தேவையில்ல. இப்போ வெயிட்டா இருக்கிறவங்க பண்ணானா வச்சுக்கோ நீ வலிக்கும்ல. அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மா உட்காந்துட்டே பண்ணுவாங்க. ஆனா அம்மா ரெகுலர் ட்ரெட்மில்லே ஓடுவாங்க அவங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. நீ ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க அம்மா. ஓகே It's actually harder than it looks. It's not that it looks easy, but it looks harder. It's harder than it looks. ஆனா அந்த ரோ மிஷன் இருக்குல்ல இதோட அடுத்த தான் ரோ மிஷன். What do you mean? இந்த இதை வச்சுக்கோ. இது வந்து ஆர்ம்ஸ்க்கு சேர்த்து பண்ணினா அப்போ உனக்கு ரெண்டு ஒர்க் அவுட் ஆகும். எப்படி பண்ணணும்? அவ்வளோதான் பண்ணு. அவ்வளோதான் ஸ்லோவாக பண்ணும். அதான் பாயிண்ட்டே. ஸ்லோவாக பண்ணும். பேக்கில் போகாத. எங்கே இது லிஃப்ட் ஆகுதுல்ல? ஆமாம் உள்ள கீழே ப்ரெஷர் போட்டு மிதிக்கணும். நீ அப்போ நீ மேலேயே சும்மா வைக்கக்கூடாதுல்ல. உங்கள் ஹைட் வேறு என் ஹைட் வேறு. ஆமாம் அதான் சொல்கிறேன். மேபி வேறு சேர் உனக்கு ஏற்ற சேர் போட்டுக்கலாம். இந்த சேரில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அவ்வளோதான். உனக்கு சொல்கிறேன். அது இது பண்ணுறதுக்கு இந்த பைசப்க்கு ட்ரைசப்க்கெலாம் போட்டுக்கலாம். இப்படியா? ஸ்லோவாக பண்ணால் தான் பாயிண்ட்டு. ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணக்கூடாது. ஸ்லோவாக பண்ணணும். ஸ்லோவாக ரெசிஸ் விடும்போது தான் ஸ்லோவாக விடணும். கண்ட்ரோல்டாக விடணும் பேசிக்கு. எப்படி இப்படியா? இப்படி? ஆமாம் விடும்போது ஸ்லோவாக விடு. எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும். இப்படியா? நீ கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த ரெசிஸ்டன்ட் பேண்டு கரெக்டாக தான். எல்போ லாக் பண்ணிவிடு. வெறும் இந்த கை ஆம் மட்டும்தான் மூவ் ஆகணும். எல்போ லாக் பண்ணிட்டுனா அதுவும் பண்ணலாம். ஷோல்டருக்கு மேலே தூக்கி வலிக்குது. ஆமாம் அதான் பாயிண்டேன்ற. அதான் பாயிண்டே. வலிக்காம ஏதோ பண்ண முடியுமா? வலிக்கா நோவு பண்ணா எப்படி? அப்புறமா என்ன தெரியுமா சொல்றாங்க? ரிவர்ஸ் 5 minutes இப்படி பண்ணணுமா, அப்புறமா 5 minutes ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணணுமா. இப்படி பண்ணிட்டோம்னா லோ இம்பாக்ட் ஃபார் தி நீஸ் அண்ட் காஃப் மசில். மெயினா வந்து பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, நாட் லோ ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க வந்து அவங்களோட லெக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டே கேலரியும் அவங்க பர்ன் பண்ணலாம். பேசிக்கலி உட்கார்ந்துட்டே கூட கொஞ்சம் ஒண்ணுமே பண்ணாம இருக்க ஏதோ பண்ணுவோம். கரெக்ட் எக்ஸாக்ட்டா அதுதான் பாயிண்ட். வெளியில நடக்க எனவே போதும் அவ்வளோதான். நல்லா இருக்கு நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கு. நீ தான் ட்ரை யூஸ் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி சாப்பிட்டு லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நடக்கலாம். வெளியே நடக்காமல் இங்கேயே கொஞ்சம் அப்படி சும்மா நடந்துக்கலாம். 10 நிமிஷம் வெளியே நடக்கலாம். கொஞ்சம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு சும்மா நடந்துக்கலாம். ஓகே பாய். ஓகே பாய். பண்ணுறேன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் மேங்கல் எடுத்து பார்த்தோம். உட்காந்து பண்ணணும்னா எட்டு இந்த கீழே கிளிப்பு காட்டுங்க. இந்த வீல் இங்கே இருக்கணும், அந்த ஃப்ரண்ட் அங்கே இருக்கணும். இந்த பேக் பெரிய சைடு வந்து பின்னாடி இருக்கும் ஸ்டாண்ட். எஸ். அண்ட் they are saying you have to lean back in a chair, any chair. So just a normal dining chair. Just like this. Increase பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். டிவி போட்டு ஹலோ அப்படின்னு ஏதாவது சேனலை போட்டு கிம் கார்டாஷியனை பார்த்துட்டு அவங்கள மாதிரி வெளியே ஆகணும். I'm glad at least we have something to do for our... Yeah, let's try. Try பண்ணாலும் தெரியும் வர்க்காதா. இது உங்க ஆபீஸ் சேர்க்கே வைக்க முடியுமா? ஆபீஸ் டேபிள்ல வீட்ல வர்க் பண்றவங்க இது யூஸ் பண்ணலாம் ரைட்? கண்டிப்பா நல்ல ஐடியா. நல்ல ஐடியா ஆக்சுவலி. மேபி யாராவது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது யூஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. பண்ணுவாங்களா இருக்கும். நமக்கு தெரியாதவங்க ரொம்ப நாளா நான் யூஸ் பண்றேன் ஃபைன் சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா இது ஆடாம இருக்கிறதுக்கு தான் அந்த கார்பெட் சொல்றாங்க. நான் ஸ்லிப். சோ கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் அந்த டைட் லோட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதுல பண்ண முடியாது ரைட்? பண்ணலாம். வெயிட் பண்ணு. இந்த இதுல என்ன பண்ண சொல்றீங்க? இதுல எப்படி பண்ணணும்?
நீ பண்ணு பண்ண அப்படியே அதுவும் பண்ணு இப்படியா? பண்ணலாம். ஆனா மூவ் ஆகுதுப்பா. ஏன்னா கார்பெட் பண்ண மாதிரி இருக்கும் எப்படி. பிடிச்சிட்டே இருக்க கூடாது. அதுவும் பிடிச்சிட்டே கூட இருக்கும். சும்மா ஒரு ரெசிஸ்டன் தான், கை வலிக்கும். ஆனால் எவ்வளோ இருக்கு. எங்கேயோ தட்டுது. கார்பெட் எடுத்து போட்டு மடியில் பேசாம. ஆக்சுவலி கை வலிக்குது. Yeah. இப்ப இல்லைல்ல? இந்த சாப்பிடு. ராம மீன் சாப்பிடு. குழம்பு ரெடி ஆகிட்டான் தவிர. ஃபைனல் இயர் முடிய போகுது தவிர. Yeah. Can you believe? Give me water. காஃபி மில்க் வேணுமா? Good. இல்ல. I thought you would drink chocolate. Yeah. But I want ice cream. I want ice cream. ஆமா. Ice cream. சாப்பிடணுமா? You want strawberry smoothie? ஃப்ரெஷ் பாக்ஸ் இருக்கு வெளியே தான். Can I have strawberry smoothie? அம்மா நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி ஸ்மூதி. அம்மா இந்த எக்ஸ்பர்ட் இல்லை. வெளியே ஸ்ட்ராபெரி இருக்கும், என்ன ஃப்ரெஷ் கூட. ஸ்ட்ராபெரி பனானா வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்மூதி பண்ணி தரேன். Can add any fruit. பால் அது போதும் 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 ப்ரோ, தட்ஸ் டூ மச் ப்ரோ. வேணாவா? சரி போடுங்க. வீட்டில் ஒருத்தருக்கா நான் வேணும்னா சாப்பிடுவேனா இருக்கும் எக்ஸ்ட்ரா. பனானாவுமா இல்லை வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும்? ஸ்ட்ராபெரி பனானா மில்க் ஐஸ்கிரீம். இந்த பெருசு சின்னது இல்லைப்பா, இதுலேயே குடிக்கட்டும். ஸ்ட்ரா போட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பார்க்கணும். பார்க்குறீங்க? நான் பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட். ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ரா போடணுன்னா போடுவேன். இல்லை இனிப்பு கரெக்டாக இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தேவையா? ஸ்ட்ராபெரி தேவையில்லை, அதுவும் கரெக்டாக தான் நல்லா இருக்கும். பனானா ஜாஸ்தியா இல்லையா? ஸ்மெல் எனக்கு ரொம்ப பனானா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். டசன்ட் மேட்டர். போட்டுடலாமா? My mom likes this ice cream. வெண்ணிலா ஐஸ்கிரீம். Super premium vanilla ice cream. காஸ்கோல யூஸ்வலி டபுள் பேக் வரும் எப்பவுமே. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்க, நினைக்கலாம் நமக்கு. எல்லா வீட்லேயும் இருக்குன்னு என்ன சொல்கிற நீ? அப்புறம் More sugar. This way. We have Dossier perfume here. Dossier, thank you so much for sending it. May month மதர்ஸ் டேக்கு எனக்கு வந்து என்னுடைய gift எனக்கே வந்துச்சு. தேங்க்யூ. நான் ரியலாக டாசியர் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்குறவங்களுக்குலாம் எஸ், ஐ யூஸ் டாசியர். இங்கே பாருங்க, காட்டுங்க. We use Dossier every single day. Do you? Yeah.
obsessed. He's obsessed with it, right? They are the best perfume. இது வந்து ஏன் டிஃப்ரெண்ட் கலரா இருக்குன்னா this is their original. So this is influenced and inspired by other ones, but it is their original scent. And இது வந்து genderless, which means unisex. யார் வேணா யூஸ் பண்ணலாம், men and women ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். This is called Orchid and Sandalwood at Dusk. Okay, come on, we try it. Let's see. You can try. It's good. என்னடா அது பயங்கரமா இருக்கு. அப்படியே ஈவினிங்ல வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் நைட்டுக்குலாம் போவோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா நல்லா. அடுத்து இதை ஓமல் வச்சுக்கோ. லெட்ஸ் see the next one. Oud and Rose. On fire. Rose on fire. Oud இவன் கேட்டுட்டே இருந்தானே. That's the one, right? You're asking? Good. Smells like Rosemary? roses. Rose. Smells like it. இல்ல குல்கன் சாப்பிடுவோம்ல, கட்டு எக்ஸாக்ட்டா குல்கன் மாதிரி இருக்கு. நம்ம ரோஸ் குல்கன் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்குது, ரைட்? சம் டெசர்ட் மாதிரி அந்த ஊதுடைய sweet smell of roses, and I don't think it's rose on fire, it's just roses on roses, right? Do you like it, V? Yeah. So thank you. எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிக்கும்னா இது வந்து travel size, so நீங்க எங்க travel பண்றீங்கன்னா you can take this and you can buy this on their website. They have all the, I can put the link in the description. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. Thank you Dossier for giving me this beautiful Mother's Day gift. Thank you guys for watching this video.